உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி கின்ஸ் அகாடமி நிறுவனர் பேச்சுமுத்து. நம்முடைய அகாடமி 2017ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. முற்றிலும் இலவசமான அகாடமி. அனைத்து மாணவர்களும் இங்கே இலவசமாக இங்கே படிக்காங்க. மதியம் சாப்பாடு உண்டு. அதுபோக கொஞ்சம் பேருக்கு ஹாஸ்டல், மாணவர்களுக்கு தனியாக ஹாஸ்டல், மாணவியருக்கு தனியாக ஹாஸ்டல், இந்த மாதிரிலாம் வச்சு நல்ல சிறப்பாக நடத்திட்டு வர்றோம். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே வெற்றி பெற்று, இங்கே படித்த மாணவர்கள் வெற்றி பெற்று அரசு பணியிடம் பெற்றிருக்கிறார்கள். இப்போது நடந்த குரூப் 2 ரிசல்ட் இப்போ வெளியாக இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த தேர்வுக்கு முடிவுகள் இப்போது வந்திருக்கின்றன. இதுல நிறைய மாணவர்கள் இதுல முறைகேடு நடந்திருக்கிறதாக அவர்கள் 100% நம்புகிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்றால், நன்றாக படித்திருந்தோம் நாங்க இப்படி ஃபெயில் ஆயிட்டோம், செலக்ட் ஆகல, 2லையும் செலக்ட் ஆகல, 2A கூட செலக்ட் ஆகல. இதுக்கு காரணம் என்ன? கண்டிப்பாக முறையில் நடந்திருக்கு என்று ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறார்கள். தேர்வு நடந்த சமயங்களில் பல பேருக்கு பேப்பர் கொடுக்கப்பட்டு, அதன் பிறகு அந்த பேப்பர் திரும்ப கலெக்ட் பண்ணி வேற பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுல அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பேப்பர்ல 2 பேருடைய எழுத்து அங்க பதிவாயிருக்கு. முதல்ல ஒருத்தர் எழுதியிருக்காங்க, அப்புறமா இன்னொருத்தங்க எழுதியிருக்காங்க. இதனால 2 பேருடைய எழுத்துக்கள் அங்க வேரியேஷன் இருக்கும்போது கம்ப்யூட்டர் ரிஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆப்ஷனை செயல்படுத்த முடியாது. அதனால இது ஒரு மால் பிராக்டிஸ்க்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லி ஒரு சில மாணவர்கள் அப்படி என்கிட்ட கருத்து தெரிவித்தார்கள். அதனால அப்படியானா அப்பவே நம்ம கோர்ட்ல போட்டுருந்துருக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒன்றும் செய்யலை. சரி, இப்போ அதுதான் காரணமாக இருக்குமா அப்படி என்றால், அதை தாண்டி பலர் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அதிகமான நாட்கள் ரொம்ப லேட் ஆகுது. அதனால நான் என்னுடைய சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர்களிடத்தில் உத்தரவாதம் கொடுத்தேன், இந்த தேர்வை முடிந்தது நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா இனி வரக்கூடிய தேர்வுகள் இது போன்ற எந்த விதமான முறையீடும் இல்லாமல் சிறப்பாக நடப்பதற்கு என்ன நடவடிக்கையோ அதை நாம் எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். பல மாநிலங்களில், தமிழ்நாடு தவிர பல மாநிலங்களில் அரசு தேர்வாணையங்கள், அந்த மாநில அரசு தேர்வாணையங்கள் நடத்தும் தேர்வுகள் மிக வெளிப்படைத்தன்மையாக இருக்கின்றன என்று பல மாணவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வு, வங்கி தேர்வுகள், ரயில்வே தேர்வுகள், இதெல்லாம் ஒரு சிறிய அளவு கூட முறைகள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆன்லைன்ல சிறப்பா நடக்கு அப்படின்னு தெரிவித்தார்கள். ஏன் டிஎன்பிஎஸ்சி அப்படி நடத்தக்கூடாது என்று பல மாணவர்கள் ரொம்ப வருத்தப்படுகிறார்கள். ஆகவே அதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்யலாம், சட்டப்படி செய்ய முடியும் என்று நான் இன்று காலை ஹைகோர்ட் லாயர் ஒரு சீனியர் லாயர் ஒருவரிடம் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தேன். இது விஷயமா அவர் அந்த வழியில் நாம் பயணிக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அதனால மாணவர்கள் இது நான் மட்டும் செய்ய முடியாது. நான் பண உதவி செய்யலாம். மாணவர்களுக்கு ஹைகோர்ட் அந்த மாணவர்களை அலைவதற்கு அவர்களுக்கு தேவையான மற்ற ஏற்பாடுகள் நம்ம செய்ய முடியும். வக்கீலை பார்த்து வக்கீலுக்குள்ளே ஃபீஸை நம்ம கொடுக்க முடியும். நான் ஏற்கனவே பார்த்துட்டே வந்துட்டேன். அது போக ஆனா நான் மற்ற இடங்கள்ல நான் டைரக்டா நான் எனக்கு போக முடியாது. ஏன்னா ஆகி கொண்டிருக்கிறது, எனக்கு மற்ற வேலைகள் இருக்குது. மாணவர்கள் நீங்க இனி நான் இப்போது நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டோம், உண்மையிலே நான் பாஸ் ஆக வேண்டிய மாணவர் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு உண்மையிலே நீங்க நினைச்சீங்கன்னா, வருங்காலங்களில் இது போன்று நடக்கக்கூடாது, டிஎன்பிஎஸ்சி வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எங்களை தொடர்பு கொண்டு, என்னுடைய நண்பருக்கு என்னுடைய எண்ணெய் கீழே கொடுத்துருக்கேன், நீங்க அந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சில வேலைகள் கூட்டாக சில முயற்சிகள் செய்ய வேண்டும், சில வேலைகள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் இனி அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை மிக சிறப்பாக அரசு நடத்துவதற்கு, டிஎன்பிஎஸ்சி நடத்துவதற்கு கோர்ட் உத்தரவு போட முடியும். அதனால் அதற்கு ஏற்ற வகையில் நாம் பயணிக்கலாம். மாணவர்களுடைய சக்தி ரொம்ப 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 தேவை. இது உழைப்பு தேவை. ஒவ்வொரு நாளும் அலையும், நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதனால அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய என்ன முடிந்தால் அகாடமிக்கு நேரம் வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வருங்காலங்களில் கண்டிப்பா நிறைய பேர் வெக்ஸ் ஆகிட்டாங்க, இனிமேல் நான் டிஎன்பிஎஸ்சியே படிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி நாம வெக்ஸ் ஆகி போனா பிறகு யார் இது மாத்துறது? நாம மாத்துவோம். டிஎன்பிஎஸ்சியை சரிப்படுத்துவோம். கண்டிப்பா நல்லா படித்தவன் மட்டும்தான் வெற்றி பெறுவான் அப்படிங்கிற லெவலுக்கு நாம கொண்டு வரும். அதுக்கு நாம்
உங்களுக்கு பின்னாடி இருக்கேன். நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருங்க. நன்றி, வணக்கம்.